தீபா, உனக்கு வேலை கிடைச்சதுல என்னையும் அப்பாவை விட ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் அம்மா மட்டும்தான். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி அக்காக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. எல்லாம் உன் ஆசீர்வாதம் தான்மா. இவ்ளோ நாள் எப்படி எனக்கு நிழலா இருந்தியோ அதே மாதிரி தீபாவோட வேலையில அடுத்தடுத்த படிக்க போய் வாழ்க்கையில முன்னேறணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணுமா. அவளுக்கு உன்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே வேணுமா. உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்க கூடவே இருக்குமா. தீபா, அம்மாவோட ஆசை, இந்து பட்ட கஷ்டம், இது எல்லாத்துக்கும் இவ்வளவு சீக்கிரம் பலன் கிடைக்கும்னு நான் நினைச்சே பார்க்கலம்மா. எப்படியோ இனிமே நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இல்லாத ஃப்ராடு தனம் பண்ணி கஷ்டப்பட்டு இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலை வாங்கினது உங்க கஷ்டத்தை போக்குறதுக்குல என்ன காப்பாத்திக்க. சம்பளம் மட்டும் கைக்கு வரட்டும், அடுத்த நிமிஷமே இந்த புறா கூட்டுக்குள்ள இருந்து சிட்டா பறந்து சூப்பரான அபார்ட்மெண்ட்ல செட்டில் ஆயிட மாட்டேன். அதுக்கப்புறம் உங்க முகத்துல எல்லாம் முழிக்கவே மாட்டேன். தீபா, எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். காட்டு, காட்டு. எதுக்கு இதெல்லாம்? ஏமா, சந்தோஷம்னா இனிப்பு இல்லாம எப்படிமா? சக்கரை எடுத்து வாயில போட்டா அது ஸ்வீட்டா? சக்கரை கொடுத்து என்ன சமாளிக்க பாக்குறீங்கல்ல? அரை மணி நேரம் வெயிட் பண்ணு, நான் சூப்பரா ஸ்வீட். போயிடுவான். ஏன்னா அவனோட திசை அப்படி இருக்கு. அவனுக்கு வரப்போற மனைவிய உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா நல்லது நடக்கும். உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அவன் மட்டும் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னா உங்க குடும்பத்துல ஏதாவது உயிர் பலி விழ ஆரம்பிச்சிடும். யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு உங்க கூட எப்பவும் கருணா துணையா இருக்கணும். காவல் தெய்வமே அவன்தான். இந்த ஐயனார விட்டுறாதீங்க. அவனை தக்க வைக்க என்ன வழின்னு யோசிங்க. இந்த வழி. நன்றிங்க. இதை கொஞ்சம் பிடிங்களேன். அம்மா தாயி. அப்போ நான் கிளம்புறேங்க. சரிங்க ஐயா. அப்பா பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுங்க. நிச்சயமாங்க. அப்பாவை பார்த்துட்டே போறேன். சரிங்க, வரேங்க. ஐயா, இந்தாங்க. நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனோ அதுல ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே சொல்லிட்டீங்க. இது போதும் எனக்கு. இனிமே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். முதல்ல இந்த பணத்தை புரியுங்க ஐயா. ஐயா, நீங்க பணம் பத்தலைன்னா சொல்லுங்க, நான் மேற்கொண்டு தரேன். அட ஐயா, இதை புடிங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்க எல்லாருக்கும் ஜாதகத்தை பார்த்து சொல்றேன். அதுல சொன்ன எல்லாமே உண்மைதான். அதே மாதிரிதான் கருணாவுக்கு நான் சொன்னதும். ஜாதகத்துல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நான் சொன்னேன். அவன்தான் குலசாமி, காவல் தெய்வம், ஐயனாரு எல்லாமே. நான் சொன்னது எதுவுமே பொய் கிடையாது. அவன் உங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் நெருங்க வாய்ப்பே இல்லை. ஆனா அவனோட கைரேகையை பார்த்து தலையெழுத்து என்னவோ அதை மட்டும்தான் சொன்னேன். மற்றதெல்லாம் விதிப்படி தான் நடக்கும். எதையும் தானாவே மாத்திட முடியாது. ஆனா எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம்.
சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்ப நான் புறப்படுறேங்க ஐயா. நல்லது, வாங்க. என்ன ரெண்டு பேரும் குட்டி போட்ட பூட மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? அது வேற ஒண்ணு இல்லக்கா, வீட்டு வேலை செய்வது எப்படின்னு சித்ராவுக்கு நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். ம். அப்புறம் அவன் கல்யாணம் ஆயிட்டு போனா போற இடத்துல கஷ்டப்படக்கூடாது இல்லையா, அதுக்கு தான். இல்லையே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அக்கா? என்ன பார்த்தா போய் சொல்ற மாதிரியா இருக்கு? ஏ சித்ரா, நீயாவது உண்மையை சொல்லு. நான் வந்தப்போ எதையும் மறைச்ச மாதிரி தெரிஞ்சுதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இங்க பாரு, இப்ப நான் எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்து ஏதாவது இருக்கான்னு பாக்கவா? ஆஹா, இவங்க தேடி கண்டுபிடிச்சா நம்மள தொலைச்சு எடுத்துருவாங்களே, என்ன பண்றது? நீ எதையும் மறைச்ச மாதிரி இருந்துச்சு, என்னன்னுதான் தெரியல. மா, நான் உன் பொண்ணுமா, உன்கிட்ட ஏதாவது மறைப்பனா? போலீஸ் மாதிரி செக் பண்ணாத, வீட்ல நிறைய வேலை இருக்கு, போய் அதை பாரு. இல்லையே. ஜெயந்தி, நீ இந்த பக்கம் தள்ளு. தள்ளுறி. இதையும் மறைச்சாலே எங்க ஒளிச்சு வச்சிருப்பா? மா, போமா, போய் வேலை இருந்தா பாருமா, போமா போமா. ஆமா போக்கா, ஏதோ கருகிற மாதிரி வாசனை வரல. ஆமா, போமா, போக்கா, கருகிட போது போ. என்ன துரத்துறதுலயே இருங்க. என்னம்மா?